முண்டாசிக்காரங்களாம் முன்ன இருக்காங்க. சரி. தலப்பாக்குக்காரங்களாம் முன்னே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கட்டிய கணவரை காணவே அண்ணா. இந்த தென்மதியே சோர்மதி போல இருக்கிறது அண்ணா. கணவர் வரல சொல்ல அழுவுறீங்க. அம்மா, தென் மதுரை ஆண்டு வரக்கூடிய அந்த பாண்டிய மகாராஜன் 7 குட்டி பொய்க்குலி வெட்டி உன் கணவராகப்பட்ட கருத்தாவளியை மடித்து விட்டாரம்மா.
அட மூடனே, அட மனப்பாவி, தெரியாது என் புருஷனை அநியாயமா கொண்டுட்டியே, ஏழாவது மட்டும் போய் குடி வெட்டி உனக்கு என்னடா துரோகம் பண்ணாய கணவரப்பா? அப்படியா? என்ன துரோகம் தெரியுமா? உன் அழகுதாடி எனக்கு இப்படியாப்பட்ட பேரழகி, போய் போய் வேலைக்காரன் கொண்டாட்டி இப்படியாப்பட்ட பேரழகியா? வாழ்ந்தாலும் உன்னோடு தான் வாழ்வேன், செத்தாலும் உன்னோடு தான் வாழ்வேன் அப்படி என்று நான் அன்னைக்கே கங்கணம் கட்டிக்கொண்டேன். தந்திரமாக வரவழைத்தேன், தந்திரமாக வரவழைத்து யாரால் மட்டும் பொய்க்குழி வெட்டி உன் கணவரை மடித்துட்டேன். அதனால அடிய பொம்மக்கல்லே ஓடுவடியா, அடி என்ன மண்ண வசலாம் பொம்மக்கல்லே சொல்ல வேண்டும். நாடு தர நகரத்தான நானால சேம தரேன், பூ தரேன், பொட்டு தரேன், என் பூச்சக்கரம் என் கொடையும் உனக்கு தரேன். அனைத்தும் உனக்கு தான் சொந்தம். வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழ்வேன். அதனால நீ என்னடி சொல்ற? பண்ணி பாண்டியனே, நாடு தந்தா பண்ணி பாண்டியனே. கடைசி நீ என்னடி சொல்ற? நாடு தர நகரம் தரக்குற, என் நாயகம் போல் வருமா? பொண்ணு தர பொருள் தரக்குற, என் புண்ணியவாளன் போல் வருமா? என் மேல ஆசை வச்சு அநியாயமா என் கணவரை கொண்டுட்டு சண்டாரா? ஏண்டி உனக்கு அறிவுதான் கெட்டு விட்டதா இல்ல புத்திதான் கெட்டுவதா? செத்தவரை பொண்டாட்டி இருப்பொருளுக்கு அடையாளம். உன் பொறசுலே செத்து போயிட்டான். நான் உயிரோடு இருக்கிறல்ல, நான் உனக்கு எல்லாம் தரேன். நான் என்னுடைய பூச்சக்கரமே உனக்கு தரேன். எத்தனை சொன்னாலும் என்னை விட போறதில்ல. நான் உன்னு மீது தொட்டாத விட மாட்டேன். அடைந்தே தீர்ந்துக்கிறேன். அப்படியா? எங்களுடைய ஜம்மனு ஜாதியில ஒரு வளமரம் இருக்குது. அந்த வளமரையும் பிறகுதான் என்ன அடைய முடியுமா? ஒழிஞ்சு எப்படி? அது வரைக்கும் என்ன சேரவே முடியாது. சொல்லட்டுமா? எப்படி? 12 வருஷம் 12 மாசம் 12 வாரம் 12 நாள் 12 மணி நேரம் 12 நிமிஷம் 12 நொடி இத்தனை வருஷமா கழிச்சு வந்தா தான் என்ன தொட முடியும். உன் சிரமாக பண்ணது வெடிச்சு நீ அப்படி பண்ணிடுவேன். ஏண்டா 12 வருஷம்
12 மாதம் 12 நாள் 12 நொடி 12 வாரம் இப்படி இத்தனை வருஷம் போயிருச்சுன்னா என்று என்கிட்ட வேலை காட்டுறியா? சரி வாடாங்க. ஏங்க இது ஆத்து தண்ணினா அடிச்சிட்டு போயிடும். இது என் கிணத்து தண்ணி. எப்ப வேணாலும் போட்டு குடிச்சு. என்னைக்கு இருந்தாலும் இவளை அடையாத விட மாட்டேன். ஆமா. அடி பொம்மை கல்யாணி என்ன உன்னை உடவே மாட்டேன். அதனால 12 வருஷம் 12 மாதம் 12 வாரம் 12 நாள் இப்படி நாள் கழித்து உன்னை வந்து தொட்டால் என்ன ஆசைக்கு இணங்குவியா? அப்படி தொட்டா தொடலாம். ஆ. இல்ல அதை மீறி தொட்டினா உன் சிரமடிச்சு செத்துருவேன். ஆமா. அதனால உயிருக்கு ஆபத்து. இவளை நம்பவே முடியாதுடா. அதனால இவ எப்படினாலும் குறைதானம் பண்ணி விடுவா. ஆமாமா. அதனால இவளை போடுறா கல்ச்சரியில. அப்படியா? அப்படியாகட்டும். போடுறதுக்கு போடுறா. ஐயோ! ஏய், ஏய் மந்திரி, வாங்க. ஏங்க ஆனா ஆஹா அந்த கருத்தமலையும் சொன்னானே ஆகும்போது எப்படி? என்ன குழந்தை 7 நாள் புள்ள. ஆஹா ஃபர்ஸ்ட் எனக்கு முன்ன பிறந்த அரச கொண்ட ராமன். ஆஹா அவன் போட்ட சாப்பாடு சாப்பிடுவான், வச்ச வேலை செய்வான். ஆமா அப்படின்னு சொல்றானே ஆஹா. அது யாரு? அந்த அரச கொண்ட ராமனுக்கு ஆஹா. இருந்த வளதாபுரி பட்டணத்தை அவனுக்கு பட்டம் சுட்டு வச்சிடலாம். சரி. ஆனா கடைசியில சொன்னானே ஏங்க ஏய் என்னங்க? என்ன குழந்தை ஆஹா. 7 நாள் புள்ள கருவறுப்பான் கள்ளத்துரி சாமன்னு சொன்னானே. ஆஹா. ஒருவேளை ஆ. அந்த குழந்தைய நான் கொண்டு போடுமா? ஏங்க அந்த கருத்தவளையினாலே நம்ம கிட்ட வேலைக்கு ஆகல. அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணி கொடுங்க நம்மள? ஆமா, நாமளும் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டிய. 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், ஆஹா. 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன். பாண்டியன். நம்மள- இப்படி பாண்டிய மன்னங்கிட்ட அந்த குழந்தை என்னடா பண்ணோம்? நம்மள டச் பண்ண முடியுமா? அதனால நம்ம எப்பேற்பட்ட திருட்டு முடியும். கோமாளி சரிங்க. எத்து கோமாளி. அதனால எத்து. அதனால சரி. ஏய் கோமாளி, அதனால இப்ப என்ன குழந்தை 7 நாள் புள்ள ஆமா. கருவறுப்பான் கள்ளத்துரி சாமன்னு சொன்னாலே ஆமாங்க. அந்த 7 நாள் குழந்தை அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து அது போடுறா. எப்படி இருக்குது? போடுறா.